சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாப்பா. அப்பா என்னப்பா? காசு ஒரு 5000 வேணும். கணக்கு? அப்பா நான் தொடர்ந்து கிளம்புறேன்ப்பா. சரி போப்பா, பின்னாடி நானும் வரேன். ஐயா போயிட்டாராக்கா? போயிட்டாருடி. ஏன் நம்ம ஐயா இப்ப ரொம்ப சோகமா இருக்காரு? அதுவா, நம்ம சின்ன இப்ப காலேஜுக்கு போறாருல, அவர் ரொம்ப கெட்டு போயிட்டாரு. ரொம்பவே ஊதாரித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிள்ளை இப்ப எங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க? டேய் மச்சான், நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். லைஃபே ரொம்ப ஜாலியா இருக்குடா. இது மட்டும் இல்லடா, இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும்டா. காசை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ரெடியா இருக்க, நான் வரேன். என்ன காலேஜ் போன பையனை இன்னும் காணலையே? அப்பா, என்னப்பா? எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்க. நான் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்க போறேன். வேணாம்ப்பா, நீ இங்கேயே இரு, எங்கேயுமே போக வேணாம். இல்லப்பா, என்னால உங்களுக்கு அடிமையா இருக்க முடியாது. எனக்கு சொத்தை இப்பவே பிரிச்சு கொடுங்க. கணக்கு? எல்லா பத்திரத்தையும் எடுத்து வா. இத வச்சுக்க, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. மாப்பிள்ள, நீங்க கேட்ட மாதிரியே நான் காசை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்டா. நண்பா, என்கிட்ட இருக்கிற எல்லா காசும் குறைஞ்சிட்டே வருதுடா. அப்போ நம்ம இருக்கிற மீதி பணத்தை எல்லாம் அடிச்சுட்டு போயிடலாம்டா. ஐயோ என்ன விடுங்கடா, ஐயோ என்ன விடுங்கடா, அடிக்காதீங்கடா. ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? நான் எங்க இருக்கேன்னு கூட தெரியலையே. ரொம்ப பசிக்குதே. அங்க பாரு, யாரோ ஒழுங்கு கிடக்குறாங்க. பசிக்குது ஐயா, சாப்பாடு வேணும். முதல்ல வேலை, அப்புறம் தான் சாப்பாடு. சரி, இவனை கூட்டிட்டு போய் பண்ணி மேய்க்க விடு, அப்புறம் தான் சாப்பாடு. பசிக்குதே, ஏதோ இருக்கே. சரி, சாப்பிடலாம். பண்ணி வச்ச சாப்பாடை நீ சாப்பிடுறியா? ஐயோ வலிக்குதே, அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஒழுங்கா வேலையை செய்யலைன்னா திரும்ப வந்து அடிப்பேன். நீங்க எதுக்கு போயிடுடா, அடிச்சே கொண்டுடுவான். எங்க அப்பா வீட்டுல எனக்கு கீழே வேலை செய்ய எத்தனை பேர் இருக்காங்க. வேலைக்காரங்களுக்கு தேவையான சாப்பாடு கூட அதிகமாக இருக்கு. ஆனா நான் இப்போ பசியிலே செத்துட்டு இருக்கிறேன். ஐயோ, நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன். நான் கிளம்பி என் அப்பா கிட்ட போய், அப்பா நான் உனக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் பாவம் செஞ்சுட்டேன் அப்பா, நான் பாவிப்பா, என்ன மன்னிச்சிருங்க அப்பா அப்படின்னு என் அப்பா கிட்ட சொல்லுவேன். எங்க அப்பா என்னை கண்டிப்பா மன்னிச்சிருவாரு. அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதவி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். யாரு பார்க்கறதுக்கு என் பையன் மாதிரி இருக்கு? ஆமா, என் பையனே தான். மகனே. அப்பா, உனக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்பா. உங்க மகன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லப்பா. உங்க வீட்டுல என்ன ஒரு வேலைக்காரனா
சேர்த்துக்கோங்க அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க அப்பா. சரிப்பா, விடுப்பா. யாரங்கே ஓடி வாங்க. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என் மகன் இறந்து போயிருந்தான், திரும்பவும் உயிரோட வந்திருக்கான். காணாமல் போயிருந்தான், திரும்பவும் கிடைச்சிருக்கான். இந்த சந்தோஷத்தை கொண்டாட கொளுத்த கண்ணுக்குட்டி அடிச்சு கறி விருந்து போட்டுருங்க. இவனை கூட்டிட்டு போய் நல்ல ட்ரெஸ் போட்டு விடுங்க. கைக்கு மோதிரமும் காலுக்கு செருப்பும் போட்டு விடுங்க. என்னப்பா வெளியே நிக்கிற? உள்ள வாப்பா. என்னப்பா ஒரே கூட்டமா இருக்கு, ஏதாவது வீட்டுல விசேஷமாப்பா? ஆமாப்பா, உன் தம்பி வந்துருக்கான். உங்க கூடவே இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்லை. உங்க சொத்தை எல்லாம் அழிச்சு ஓடி போய் வந்தவளுக்கு விருந்து, அதுவும் கொளுத்த கன்னிக்குட்டியை அடிச்சு விருந்து வைக்கிறீங்களா? என்னப்பா, காணாம போன உன் தம்பி திரும்ப கிடைச்சிட்டான்ப்பா. நீயும் சந்தோஷப்படு. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு தான்ப்பா. வா வா. இந்த உலகில் உள்ள மனித இயல்பு கொண்டுள்ள அப்பாக்களை பிள்ளைகள் தவறு செய்யும் போது மன்னித்து